வெட்டுக்கிளி வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக பூச்சி இனங்கள் அல்லது உயிரினங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் ஏதோ ஒரு பலன் இருக்கும். மழை காலங்களில் தான் பெரும்பாலும் பூச்சி இனங்கள் வீட்டுக்குள்ளே வரதுக்கு முயற்சிக்கும். காரணம், அந்த ஒரு குளிர்ந்த தன்மைக்காக, வீட்டில் ஒரு பாதுகாப்புக்காக வரும். அப்படி வரக்கூடிய உயிரினங்கள் எந்தெந்த உயிரினங்கள் வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குது. ஆனால் இந்த கும்பிடு புட்டான் அல்லது இந்த பச்சை வெட்டுக்கிளி வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன அர்த்தம்னா, எதிர்பாராத விதமாக நமக்கு நிறைய பணம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். யாரோ நமக்கு தரக்கூடிய பணமாக இருக்கலாம், அல்லது சம்பள பாக்கியாக இருக்கலாம், இல்லைன்னா நாம் எதிர்பார்த்து இருந்து ரொம்ப நாளாக தராமல் இருந்த பணம் கூட வரலாம். இல்லைன்னா நாம் யோசித்திருக்கவே மாட்டோம், எதிர்பாராத விதம் நமக்கு தெரிஞ்சவங்க, எப்போவோ நம்மக்கிட்ட வாங்கினவங்க, இல்லை நண்பர்களாக கூட இருக்கலாம். யாரோ எந்த விதத்துலேயோ நமக்கு கையில் பணம் தருவாங்க. நம்ம கையில் பணம் வருது, நம்ம வீட்டுக்கு பணம் வருது அப்படிங்கிற ஒரு அறிகுறி தான் இந்த வெட்டுக்கிளி வீட்டுக்குள்ளே வரக்கூடியது. எனக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவம். 2 நாளாக எங்கள் வீட்டுக்குள்ளே இந்த பச்சை கும்பிடு புட்டான் இல்லைன்னா அந்த வெட்டுக்கிளி பறந்துக்கிட்டே தெரிஞ்சுது. இது பணம் வரக்கூடிய வழி நமக்கு எதுவுமே இல்லையே, இது பறந்துக்கிட்டு இருக்கே, ஆனால் பணம் வரோன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னுக்கு எங்ககிட்ட வாங்கின ஆட்கள், நாங்கள் அதை நினைக்கவே இல்லை, யோசித்து கூட பார்க்கல அவங்க தருவாங்கன்னு. அவங்க எங்கள் கையில் அந்த பணத்தை தரும்போது உண்மையில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அவங்க கஷ்டப்படக்கூடிய காலத்தில் நாங்கள் கொடுத்து உதவுனது தான். நாங்கள் அதை எதிர்பார்த்து இருக்கலை, நாங்கள் சும்மா கொடுத்தது தான். ஆனால் இப்போ அவங்க நல்ல நிலைமையில் இருக்காங்க. அவங்க எங்களை பார்க்க வரும்போது, நான் உங்ககிட்ட வாங்கின காசு எனக்கு தரணும்னு தோணிச்சு, இப்போ நான் நல்லா இருக்கேன், இந்த காசை வச்சுக்கிடுங்க அப்படின்னு தரும்போது உண்மையிலே அந்த சில ஆயிரங்களை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அப்போ தான் இதனுடைய அந்த பலனும் அர்த்தமும் புரிஞ்சுது. அதனால தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.